வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி. ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு போட்டிருக்கேங்க. அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம், தண்ணி மாதிரியும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து மாவு கரெக்டான பதத்தில் இப்போது கலக்கியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இனி வந்து நம்ம வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் எடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி இந்த மாதிரி சீவி எடுத்தாலும் ஓகேங்க. மேலே இருக்கிற தோலை நம்ம வாழைக்காய் சீவுறதுல இருந்தாலும் நம்ம சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே கத்திலே லேசாக அறுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கத்திலே தான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லேசாக சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுசாக இப்படி பெருசாகவும் நல்லா லேசாக வரும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவில். இப்போ வாழைக்காவை மாவில் முக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.